ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலை பார்த்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருந்தீங்கன்னா முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட இமேஜை மேற்படி யூடியூப் தரப்பு அனுமதிக்கல. நானும் போஸ்டர் போடுறேன், அவங்க அதை தூக்கி விட்டுட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த இமேஜை நான் போட்டிருக்கேன். மற்றபடி படத்தில் நிறைய நிர்வாண காட்சிகள், உடலுறவு காட்சிகள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக நம்மளோட எம்விடி சேனலில் பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதால இதை இந்த சேனலில் போட்டிருக்கேன். உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த படத்தோட பேர் லேடி சேட்டர்லிஸ் லவர். இந்த படம் ஒரு அடல்ட் மூவி. குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூடாது. கணவன் மனைவியே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும். அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான லவ் ஸ்டோரி. இந்த படம் 1928 வெளிவந்த ஒரு இங்கிலீஷ் புக்கை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த புக்கு வந்த காலகட்டத்திலேயே மக்கள் இதை படிக்கக்கூடாது அப்படின்னு இங்கிலாந்து கவர்மெண்ட் அப்போவே இதை பேன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட கலவை காட்சிகள் எல்லாம் உண்டு. மேலும் இந்த படத்தோட நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்லியிருக்கேன். சரி, இனி படத்துக்குள்ளே போயிடலாமா? படத்தில் நம்ம ஹீரோ பேர் ஆலிவர். இந்த ஆலிவர் அப்படிங்கிற பேருக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குது, சொல்கிறேன். இப்போ எப்படி பெங்களூர் எம்ஜி ரோட்டில் போய் நின்று மஞ்சுநாத் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 100-200 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போய் குமார் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா குறைஞ்சது 500 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கிலாண்டில் ஆலிவர் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா பாதி இங்கிலாண்டே திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் அந்த காலகட்டத்தில் நாவல் எழுதுவாங்க இல்லையா, அதில் மோஸ்ட்லி ஹீரோவோட பேர் ஆலிவராக தான் இருக்கும். இப்போ இந்த ஆலிவரை தான் காமிக்கிறாங்க. இவன் ஒரு மைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அதாவது நிலக்கரி சுரங்கம். அந்த நிலக்கரி சுரங்கத்தில் நிறையா பேர் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்க சமயம் திடீர்னு ஒரு வெடி விபத்து ஏற்பட ஆலிவர் அடிச்சு பிடிச்சி அந்த சுரங்கத்துக்கு ஓடுறான். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர்த்த காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி வெளியே தூக்கிட்டு வர்றான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஆலிவரோட ஃப்ரெண்டு டெட்டி அப்படின்னு ஒருத்தன், அவன் துரதிருஷ்டவசமாக இறந்து போனவன் உடம்ப அவன் குடும்பத்துக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறான். அதே சமயத்தில் லண்டனில் இருக்கிற ஒரு முக்கியமான கிளப்பை காமிக்கிறாங்க. அந்த கிளப்புக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அவள் பேர் கானி. இந்த பொண்ணு அவ்வளோ அழகுங்க. இவன் வந்திருக்கிற இந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு மவுல்டர் அப்படின்னு ஒருத்தன், அவன் கொடுக்குற பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு வந்த காணியை அதே பார்ட்டிக்கு வந்திருக்க கிளிஃபர்டு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பணக்காரன் பார்க்குறான். பார்த்த உடனே காணியை ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த கிளிஃபர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் பண்ணையாருக மாதிரி பல ஏக்கரா தோட்டம் துறவு அப்படின்னு ஏகப்பட்ட சொத்துக்காரன். ஊரில் என்ன பஞ்சாயத்துனாலும் இவங்க தான் அதை தீர்த்து வைக்கணும். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஆளு. அந்த கிளிஃபர்டுக்கு காணியை ரொம்ப பிடிச்சி போக அங்கே தான் அறிமுகம் இல்லாத ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று டான்ஸ் ஆடலாமே அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. காணியோட ஃப்ரெண்டு மோல்டருக்கு அது பிடிக்கல. இந்த மோல்டருக்கு ரொம்ப வருஷமாக காணி மேலே ஒரு கண்ணு. ஆனால் தன்னோட காதலை அவகிட்ட போய் சொல்கிறதுக்கு அவனுக்கு தயக்கம். எங்கே தன்னோட காதலை அவன் மறுத்துருவாளோ அப்படிங்கிற பயத்தாலேயே இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்கான். அவன் பயந்த மாதிரியே ஆகுது. கிளிஃபர்டு தன்னோட காதலை காணிக்கிட்ட சொல்லி அவள் அதை ஏற்றுக்கிட்டு உடனடியாக 2 பேருக்கும் தடபுடலாக கல்யாணம் நடக்குது. கதை இப்படி ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்குதா. அந்த சமயத்தில் தான் கல்யாண விருந்து கொடுக்கறதுக்காக கிளிஃபர்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கான். சொந்தம் பந்தம் பக்கத்து ஊர் வெளியூர் அப்படின்னு பலதரப்பட்ட நண்பர்கள் சொந்தக்காரங்கள்லாம் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான நியூஸ் வருது. அதாவது முதல் உலகப்போர் அறிவிச்ச சமயம் ஜெர்மனியும் அதை எதிர்த்து நேசப்படைகளும் அந்த போருக்கு கிளிஃபர்டு இப்போ போக வேண்டிய கட்டாயம். அதனால காதல் மனைவியை பிரிஞ்சு போக மனம் இல்லாமல் கிளிஃபர்டு பிரிஞ்சு போகிறான். கணவன் போருக்கு போனதிலிருந்து அவன் நினப்பாவே எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு காணி அவனோட நினப்புகள்லேயே சுற்றிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் திடீர்னு எதிரிப்பட மறைஞ்சிருந்து தாக்க அந்த தாக்குதலில் கிளிஃபர்டு அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்படி மயங்கி கீழே விழுந்தவனை மீட்டு மற்ற போர் வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அவனை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவன் வீட்டுக்கு வர்றதை ஒரு கடிதாசி மூலமாக ஏற்கனவே தெரிவிச்சாச்சு. கணவன் வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட தடபுடலான வரவேற்போட அந்த ராஜ குடும்பமே காத்திருக்கு. கிளிஃபர்டு வந்து இறங்குறான். அவனை ஒரு வீல் சேரில் தள்ளிட்டு வர்றாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச காணி என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் தான் போரில் அடிபட்டு அவனுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு காதலோட கணவனுக்காக காத்துட்டு இருந்த காணி இடிஞ்சு போயிடுறா. ஆனால் கணவன் கிட்ட அதை காமிச்சிக்காம கணவனை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போய் அவர் கூட சந்தோஷமாக பேசுகிறா. ஆனால் கிளிஃபர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட கனவெல்லாம் காணல் நீரா போச்சு காணி. இனி நான் ஒரு தகப்பனாக முடியாது. நீ என்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சுகத்தையும் உனக்கு என்னால் தர முடியாது. என்னை விட்டு போயிரு காணி. உனக்கு பிடிச்சவன் கூட போய் உன் வாழ்க்கையை அமைச்சுக்கப்போ அப்படின்னு
கிளிஃபோர்டு மனசுக்குள்ள இருக்கிற வேதனையெல்லாம் கொட்டி அழுகிறான். ஆனால் காணியோ, இப்போ என்ன உங்களுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போச்சு, அவ்வளோதானே, உசுறு போகலி இல்லை, உங்களுக்கு தோளுக்கு தோளா காலுக்கு காலா நான் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இந்த உலகத்தில் எந்த மூலையில் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுற டாக்டர் இருந்தாலும் சரி, அங்கே போய் உங்கள் காலை சரி பண்ணுறோம் அப்படிங்கிறா, ரொம்ப நம்பிக்கை கொடுக்கும் விதமாக. ஆனால் கிளிஃபோர்டுக்கு தெரியும் தம் பிரச்சனையை குணப்படுத்த முடியாது அப்படின்னு. என்னதான் கணவன் கிட்ட காணி நம்பிக்கையாக பேசிட்டு வந்தாலும் அவளால் துக்கத்தை அடக்க முடியாமல் ரூமுக்கு வெளியே வந்து தேம்பி தேம்பி அழுகிறா. இதை பார்த்து கிளிஃபோர்டோட அம்மாவும் கலங்கி போய் நிற்கிறாங்க. மருமகளுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல். அந்த சமயத்தில் தான் மனசு வெறுத்து போன கிளிஃபோர்டு தான் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட காணியும் வேகமாக ஓடி வந்து அவர் கையில் இருக்கிற துப்பாக்கியை தட்டி விட 2 பேரும் கீழே சாயிறாங்க. கணவனை கட்டி பிடிச்சி அழுகிறா. எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காம நான் உசுரோட இருந்து என்ன பலன் அப்படின்னு அழுகிறாரு. நீங்கள் உசுரோட இருந்தால் மட்டும் போதும், வேற எனக்கு எந்த சுகமும் வேண்டாம் அப்படின்னு காணி அவருக்கு சத்தியம் பண்ணி கிளிஃபோர்டு மனசை கொஞ்சம் தேத்துறா. இப்போ இந்த சீன் ஷிஃப்ட் ஆகி போர் நடந்துட்டு இருக்கிற ஒரு பகுதியை காமிக்கிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ ஆலிவர் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருந்து அவனோட காதலிக்கு ஒரு காதல் கடிதம் எழுதிட்டு இருக்கான். உன்னை பார்க்காம இருக்க முடியல, உன்னை நினச்சா தூக்கம் வரல, உன்னை நினச்சா பசிக்கல, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காதல் வரிகளை கொட்டி அவன் காதலிக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வானத்தில் விமானங்கள் தொடர்ந்து பறக்க ஆரம்பிக்குது. பொதுவாக இந்த போர்க்காலத்தில் விமானங்கள் பறந்து போகும்போது குண்டு போட்டுட்டு போகிறது வழக்கம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விமானங்கள் எதுவும் குண்டு போடாமல் போகிறதுனால போர் ஒரு தற்காலிக நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறத தெரிஞ்ச ஆலிவரும் தன் காதலியை பார்க்கறதுக்காக பிரிட்டனுக்கு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வந்தா, அங்கே போருக்கு போன ஆலிவர் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு முடிவு பண்ண அவன் காதலி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா. இதை கேள்விப்பட்டு நொறுங்கி போன ஆலிவர் வந்த வேகத்திலேயே அங்கிருந்து திரும்பி கால் போன போக்கில் நடக்க ஆரம்பிக்கிறான். சோறு தண்ணி இல்லாமல் பல நாட்கள் அந்த மாதிரி நடந்திருப்பான். எப்படியோ கிளிஃபோர்டோட அரண்மனைக்கு வந்துடுறான். வந்து கிளிஃபோர்டை சந்திச்சு தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் கிளிஃபோர்டும் ஆலிவரும் போரில் தான் இருந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். என்னப்பா, நம்ம 2 பேரும் ஒரே ட்ரூப்பில் தான் இருந்திருக்கோம், ஆனால் கடைசி வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணிட்டு ஆலிவருக்கு கிளிஃபோர்டோட அரண்மனையில் இருக்கிற குதிரைகளை பறவைகள் எல்லாம் பராமரிக்கிற வேலையை போட்டு கொடுக்குறான். அந்த சமயத்தில் தான் கிளிஃபோர்டால் நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக ஸ்பெஷலாக ஒரு வண்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த வண்டி வந்து சேர அந்த மோட்டர் பைக்கில் உட்கார்ந்த கிளிஃபோர்டு பல மாதங்களுக்கு அப்புறம் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வர்றான். தனக்கு மீண்டும் கால் வந்துருச்சு, தான் நினச்ச இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதே சமயத்தில் கிளிஃபோர்டும் காணியும் அவங்க அரண்மனையை தொட்ட காட்டுக்குள்ளே வராங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆலிவர் தங்கியிருக்கான். குதிரைகள் மாடுகள் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறான். அங்கே வந்த கிளிஃபோர்டு ஆலிவரை காணிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இந்த மாதிரி இவர் ரொம்ப திறமையானவர் அப்படி இப்படின்னு. ஆனால் ஆலிவர் பார்த்தீங்கன்னா காணியை ஏறெடுத்து கூட பார்க்கல. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அவன் முன்னாடி வந்து நிற்கிறோம், கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் நடந்துக்கிறானே, திரும்பி பார்த்தா தான் என்னவா அப்படிங்கிற மாதிரி காணிக்கு ஆலிவர் மேலே கோபம் வருது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காணிக்கு ஆலிவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. கொஞ்ச நேரம் ஆலிவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளிஃபோர்டும் காணியும் வீட்டுக்கு திரும்புகிற சமயத்தில் காணி ஆலிவருக்கு சிக்னல் கொடுக்குறா. ஆனால் ஆலிவருக்கு அது புரியல. சரியான தத்தி அப்படின்ட்டு காணி வீட்டுக்கு வர்றா. புருஷன் கூட இருந்தே காணி இன்னொரு ஆம்பளைய சைட் அடிக்கிறதுக்கு காரணமே கிளிஃபோர்டு அவளுக்கு கொடுத்துருக்க சுதந்திரம் தான். நீ யாரை வேணாலும் காதலிச்சு அவங்க கூட உறவு வச்சு வயிற்றுல ஒரு குழந்தையோட வந்துரு. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு நான் அப்பாவாக இருந்துக்கிறேன். இந்த அரண்மனைக்கு ஒரு வாரிசும் ஆச்சு. என்னை பற்றி மோசமாக பேசுகிறவங்களோட வாயும் சாத்திர மாதிரி இருக்கும் அப்படின்னு அவளுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த இடத்துல தான் கிளிஃபோர்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். அதை காணி மறந்துட்டா. அதாவது தனக்கு இணையான பணக்கார ஆண்கள் கிட்ட உறவு வச்சு அவங்க மூலமாக இவ குழந்தை உண்டாகணும். அதுதான் அவன் போட்ட கண்டிஷன். ஆனால் காணிக்கு ஆலிவர் மேலே ஆசை வந்துருச்சு. இது நடந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இந்த படம் போக போக தான் தெரியும். அந்த சமயத்தில் தான் அன்னைக்கு சாயந்தரம் ஆலிவர் தங்கியிருக்கிற வீட்டோட சாவி ஒரு ஸ்பேரு அரண்மனையில் இருக்கும். அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கறதுக்காக அந்த வேலைக்காரி மவுல்டர் தான் ஃபஸ்ட்டு கிளம்புவா. ஆனால் காணி அவகிட்ட இருந்து சாவியை வாங்கிட்டு நான் போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆலிவரை பார்க்க வர்றா. அவனை பார்க்கறதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கா. ஆனால் ஆலிவர் பார்த்தீங்கன்னா காணியை கண்டுக்கவே இல்லை. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து அந்த சாவியை வாங்கியிருப்பேனே, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்தீங்க, சரி சாவியை அங்கே முன்னாடி வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறான்.
சொல்லிடுறான். காணிக்கு கோபம் வருது. இவன் என்ன இவ்வளவு திமிரா இருக்கான், நான் அரண்மனையிலிருந்து ராணி வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும், நீ அந்த அரண்மனைக்கு தான் ராணி, எனக்கு ராணி இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். இதனால கடும் கோபமான காணி அங்கிருந்து வேகமா அரண்மனைக்கு வந்துடுறான். ஆலிவரோட பேச்சு அவ மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு. ஆனா மறுநாள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்காரன் மூலமா ஆலிவர் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அதாவது, நேத்து நான் உங்ககிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராணி, இனிமேல் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பு கடிதம் அவன் எழுதியிருக்கான். இந்த கடிதத்தை படித்த உடனே காணியோட மனசு அப்படியே ஐஸ் கட்டியா உருக உடனடியாக அவனை பார்க்கறக்காக அந்த காட்டுக்கு வர்றா. வந்தவ தூரத்திலேயே பார்க்குறா ஆலிவர் அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஏதோ மர வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏற்கனவே கணவன் கிட்ட இருந்து அவ எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இன்பம் கிடைக்காததுனால காணி ரொம்ப ஏங்கி போயிருக்கா. இந்த சமயத்தில் ஆலிவரை சட்டையில்லாமல் பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு தெரியாமல் ரொம்ப நேரமாக ஒளிஞ்சிருந்து அவனை ரசித்து பார்த்தபடி நின்றுட்டு இருக்கா. அவன் மனசில் 1000 கனவுகள், ஆலிவரை பற்றி என்னென்னமோ மனசுக்குள்ளே தோணுது. ஆனாலும் தன்னோட மனசுக்குள்ளே தோன்ற ஆசைகளை அவள் அடக்கிக்கிறா. காணி அங்கே வந்திருக்கிறத பார்த்த உடனே ஆலிவர் ஓடி போய் ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறான். நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் ஆலிவர், நான் வந்திருக்கிறத பற்றி நீ ஒன்றும் மைண்ட் பண்ணிக்காத அப்படின்னு காணி சொல்லவும், நீங்கள் ராணி, நான் உங்கள் வீட்டு வேலைக்காரன், ராணி முன்னாடி வேலைக்காரன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக பேசுகிறான். அப்போ தான் காணியும், ஏன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுற ஆலிவர், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு உனக்கே நல்லா தெரியும், ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுற, என்னை பார்த்தா ஓடுற, என்னாச்சு, நான் அவ்வளோ அசிங்கமாக ஒரு ராட்சசி மாதிரியா இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஆலிவரோ அவளுக்கு சரிவர பதில் சொல்லாமல் தவிர்க்கிறான். உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு காணி கேட்குறா. ஆனால் ஆலிவரோ, என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமில்லை, உங்களை மாதிரி நான் பணக்காரன் இல்லை, நான் ஒரு அன்னாடங்காட்சி அப்படின்னு அவளுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்ல, திரும்பவும் காணி கோவச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறா. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பா, திடீர்னு மழை பிடிச்சிருச்சு. நனைஞ்சிருவோமே அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் ஆலிவரோட குடிசைக்குள்ளே ஓடி வந்துடுறா. ஏற்கனவே அது குளிர் பிரதேசம், அதுவும் மழையில் வேற நனைஞ்சிட்டா நடுங்கியே செத்துருவாங்க. அதனால் ஆலிவர் உடனடியாக அந்த அடுப்பில் தீ மூட்டி 2 பேரும் குளிர் காயிறாங்க. திரும்பவும் காணி ஆலிவர் கிட்ட, என்னை பார்த்து ஏன் ஆலிவர் ஓடி ஓடி போகிற, எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல, பெருசாக உண்மைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ராணி, நான் இன்னைக்கு உங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன், இங்கே வேலை முடிஞ்சதுன்னா நான் வேற ஒரு இடத்துக்கு போவேன், நான் ஒரு நாடோடி, என் மேலே நீங்கள் ஆசைப்படுறது தவறு ராணி, கிளிஃபர்டு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, அவருக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லவும், ஓ அதுதான் உன் பிரச்சனையா, நான் கூட வேற ஏதோ நினைச்சேன் அப்படின்னு காணி சந்தோஷப்படுறா. ஏன்னா அவ புருஷன் தான் இவளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கானே. ஆனாலும் ஆலிவரோட இந்த விசுவாசம் காணிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வீட்டுக்கு திரும்பி வந்த காணியும் கணவன் கூட அந்த பைக்கில் அப்படியே அவங்க இந்த அரண்மனை சுற்றி இருக்கிற லேனில் 2 பேரும் பேசிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக கணவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர்ஸை அரண்மனைக்கு வர வச்சிருக்கா. வந்தவங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க கிளிஃபர்டுக்கு. வலி தாங்க முடியாமல் கிளிஃபர்டு கத்தி கதறான். அப்படி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாலாவது செயலிழந்த அவன் நரம்புகள் ஏதாவது பலப்பெறுமா, அதன் மூலமாக அவன் தந்தையாக முடியுமா அப்படின்னு பார்க்கறக்காகத்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. வலி தாங்க முடியாமல் கிளிஃபர்டு அழுகிறத பார்க்க சகிக்க முடியாத காணியும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து உட்காந்து தேம்பி அழுகிறா. அன்னைக்கு நைட்டு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு கணவனுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து காணி அவனை தூங்க வைக்கிறா. மறுநாள் ஆலிவரை பார்க்கறக்காக காணி அந்த காட்டுக்குள்ள வரா. அந்த சமயத்தில் தான் ஒரு பறவை குஞ்சு பொறிச்சிருக்க. அந்த பறவை குஞ்சை கையில் எடுத்து பார்த்த காணி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து ஆலிவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம்தான் புரியுது, இந்த பறவைக்கு கூட குழந்தைகள் இருக்கு, தனக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் அவள் அழுதுருக்கா அப்படின்னு. இந்த காரணத்தை கேட்டதும் ஆலிவருக்கு காணி மேலே பரிதாபம் வருது. ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சி ஆறுதலாக அவள் உச்சந்தலையில் முத்தம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவளை தன்னோட குடிசைக்கு கூட்டிகிட்டு போய் ஆறுதலாக அவள் உடம்பெங்கும் முத்தம் வைக்க ஆரம்பிக்கிறான். இந்த காட்சி பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். 2 பேரும் காதல் கொள்றத ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. அவங்க உடல் உறவெல்லாம் முடிச்சுட்டு துணிமணி இல்லாமல் அப்படியே படுத்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஓப்பனாக காமிச்சிருப்பான். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக 2 பேரும் நினச்ச போதெல்லாம் உறவில் ஈடுபடுறாங்க. பொழுதாகுது. காணியை அரண்மனையில் ஆலிவர் ட்ராப் பண்ணுறான். அந்த சமயத்தில் தான் காணியும், இன்னைக்கு நம்மளுக்குள்ள நடந்ததை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம், இதில் உன்னோட குற்றம் எதுவும் இல்லை, என் முழு சம்மதத்தோடு தான் இது நடந்துச்சு அப்படின்னு காணி சொல்லவும், அதுக்கு ஆலிவரும், எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை
இல்லை ராணி, ஏன்னா இப்போ நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், எங்கிட்ட இருந்து இனி யாராலும் உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போகிறான். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புயல், இடி இடிக்குது, பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆலிவர் அவன் குடிசையில் காணியை பிரிஞ்சு அவளோட நினப்பில் படுத்திருக்கான். இங்கே அரண்மனையில் ஆலிவரோட நினப்பில் அவனை பிரிஞ்சு காணி தூக்கம் வராமல் தவிக்கிறா. ஜன்னல் வழியாக வந்து ஆலிவரோட ரூமை பார்க்குறா. தூரத்தில் அவன் வீட்டில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு புள்ளியாக தெரியுது. அதுக்கு மேலே தன்னோட தவிப்பை அடக்க முடியாத காணி அந்த மழை இடியும் கூட பொருள்படுத்தாம அவன் குடிசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அவதுர்திஷ்டம் பாருங்க, காணி இந்த சமயத்துல ஆலிவர் குடிசையை நோக்கி ஓடுறத அந்த வீட்டு வேலைக்காரி பார்த்துடுறா. இதை பார்த்த உடனே என்ன சங்கதி அப்படின்னு அவ கிளியரா கணக்கு போட்டுறா. தன்னை பார்க்கறக்காக ஓடி வந்த காணிய வாரி அணைச்ச ஆலிவர், நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்க நினப்புல நான் தூங்க முடியாம தவிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதே தவிப்பு தான் அப்படின்னு காணியும் சொல்ல, அந்த நைட்டு 2 பேரும் திரும்பவும் உறவுல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. காணி எதை பத்தியும் கவலைப்படாம அங்கேயே தூங்கியும் போயிடுறா. அந்த சமயத்துல தான் அரண்மனையில ஒரு பார்ட்டி நடக்குது. பணக்கார வீட்டில் பார்ட்டி நடக்கிறதுக்கு காரணமா வேணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்ட்டி நடக்குது. அங்கே காணியோட பழைய ஃப்ரெண்டு அந்த பொறாம பிடிச்ச டங்கன் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நண்பனை பார்த்த சந்தோஷத்தில் காணி அவன் கூட ரொம்ப நெருக்கமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத கிளிஃபர்டு பார்த்து பொறாமப்படுறான். ஒருவேளை காணி குழந்தை பெற்றுக்கிறதுக்காகத்தான் டன்கன் கூட இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கா போல் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிறான். பார்ட்டி முடிஞ்சு வந்த காணி கிட்ட இதை பற்றி கிளிஃபர்டு கேட்கவும், வாட் நான்சென்ஸ், அவன் என் ஃப்ரெண்டு, போய் அவன் கூடவா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன், இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர ஆரம்பிக்கிறா. பின்னாடியே வந்த கிளிஃபர்டும், உனக்கு விருப்பம் இருந்தால் டன்கன் கூடவே நீ உறவை வச்சுக்கிட்டு இந்த அரண்மனைக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கலாம், நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறா. சொல்லிட்டு போனவ நேராக ஆலிவரை வந்து பார்க்குறா. 2 பேரும் திரும்பவும் ஒரு முரட்டுத்தனமான உறவு வச்சுக்கிறாங்க. சில நாட்கள் போகுது. காணியோட உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தை வச்சு தான் உண்டாயிருக்கோம் அப்படின்னு காணி புரிஞ்சுக்கிறா. தான் கர்ப்பமான விஷயத்த கிளிஃபர்டு கிட்ட காணி சொல்லவும் அதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த குழந்தைக்கு அப்பா யாரு, டன்கனா அப்படின்னு கேட்குறான். ஆனால் காணியோ, அப்பா யாருங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. வழக்கம் போல கிளிஃபர்டும் காணியும் ஆலிவரை பார்க்கறதுக்காக அந்த காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க. கிளிஃபர்டு அவன் பைக்கில் முன்னாடி போக காணி அவனுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா. ஒளிஞ்சிருந்து பின்னாடி வந்த ஆலிவர் கணவன் முன்னாடி பைக்கில் போயிட்டு இருக்கான். ஆனால் காணியை கட்டி பிடிச்சி அங்கேயே முத்தம் வைக்க ஆரம்பிக்கிறான். இவளும் அவனுக்கு பயங்கரமாக கம்பெனி கொடுக்குறா. அந்த சமயத்தில் தான் கிளிஃபர்டு பைக்கு சகதிக்குள்ள மாட்டிக்குது. ஆலிவர் ஓடி வந்து கிளிஃபர்டோட பைக்கை அந்த சகதியிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மீட் எடுத்து கிளிஃபர்டை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு அந்த அரண்மனை வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ ஆலிவரோட குடிசைக்கு வரா. ஆலிவர் குளிக்கிறதுக்கோ எதுக்கோ போயிருப்பான் போல இருக்கு. உள்ள வந்தவ காணியோட டைரி அங்க ஒரு திண்ணையில இருக்கிறத பார்த்து அந்த டைரியை திருடி எடுத்து வச்சுக்கிறா. இந்த விஷயத்தை எப்படியாவது முதலாளிக்கு சொல்லணுமே அப்படின்னு அரண்மனைக்கு வேகமா வர்றா. காணியோட டைரியை அவர் கையில கொடுத்து, உங்க மனைவி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆலிவர் தான் அப்பா அப்படிங்கிறத சொல்லிடுறா. போயும் ஒரு வேலைக்காரனோட வாரிசா என் பொண்டாட்டி வயிற்றுல வளருது, என் வசதிக்கு தகுந்த மாதிரியான ஆண் கூட பழக சொன்னா இவ பாரு யாரு கூட போய் பழகி வச்சிருக்கான்னு அப்படின்னு காணி மேல கிளிஃபர்டு கோவப்படுறான். இந்த விஷயத்த தெரிஞ்ச காணி அந்த வேலைக்காரி மோல்டரை போய் பார்க்குறா. காணி என்ன நினச்சிட்டான்னா, ஆலிவர் தான் இந்த விஷயத்த இந்த வேலைக்காரி கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசும்போது தான் உண்மை தெரியுது. அப்போ தான் காணியும், நான் ஆலிவரை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், எனக்கு இந்த சொத்தும் வேண்டாம் அரண்மனையும் வேண்டாம், இந்த போலியான வாழ்க்கையை விட்டுட்டு நான் ஆலிவர் கூட பாரிஸுக்கு போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அந்த வேலைக்காரி மனசு மாறுறா. அடடா, இவ சூழ்நிலையை தெரியாமல் நம்ம இப்படி போய் கோர்த்து விட்டுட்டுமே அப்படின்னு உடனடியாக காணியை எச்சரிக்கிறா. நீங்கள் முதல்ல போய் ஆலிவரை காப்பாற்றுங்க, முதலாளி அவனை கொன்னாலும் கொன்னுருவாரு அப்படின்னு சொல்ல, அடிச்சு பிடிச்சி காணி அங்கிருந்து ஆலிவரோட குடிசைக்கு ஓடி வர்றா. வந்து பார்த்தா குடிசையில் யாருமே இல்லை. சுற்றி முற்றி தேடி பார்க்குறா. காட்டுக்குள்ளே போயிருந்த ஆலிவர் வரவும் அவன் உசுரோடு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட காணி அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு சாயந்தரமே கிளிஃபர்டு காணியை தன்னோட ரூமுக்கு வர சொல்கிறான். வேலைக்காரி மூலமாக காணியோட வயிற்றுல வளர்கிற குழந்தை விஷயம் அரண்மனை ஃபுல்லாக தெரியத்தான் போகுது. அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்காக கிளிஃபர்டு அவளை கூப்பிட்ருக்கான். ஆலிவரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு கிளிஃபர்டு சொல்ல, ஒருவேளை ஆலிவரை கொல்றதுக்கு தான் கிளிஃபர்டு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு காணி தவிர்க்கிறா. எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் எங்காவது போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு கிளிஃபர்டு கிட்ட கெஞ்சுறா. ஆனால் கிளிஃபர்டு
ஆலிவரை கொல்ல மாட்டேன்னு உறுதியாக சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆலிவரை கூப்பிட்டு வரா. கிளிஃபர்டுக்கு ஆலிவரை பார்த்த உடனே தன் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த கோபமெல்லாம் வெளிப்படுது. போயும் ஒரு வேலைக்காரன் உன் குழந்தையா என் பொண்டாட்டி வயிற்றுல வளரணும், ஏன் அந்தஸ்துங்க உன் அந்தஸ்துங்க அப்படின்னு ஆலிவரை ரொம்ப மட்டம் தட்டி கேவலப்படுத்துகிறான். ஆனால் ஆலிவர் மௌனமாக நிற்க இந்த சமயத்தில் தான் காணியும் நான் உங்களை விட்டு போகிறேன் கிளிஃபர்ட், எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவரை கூப்பிட்டுட்டு கிளிஃபர்டோட பதிலுக்கும் கூட எதிர்பார்க்காம 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் தான் கிளிஃபர்டு மாடியிலிருந்து காணியை கூப்பிடுறான். நான் உனக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன், ஏன்னா உன் வயிற்றுல வளர்றது இந்த அரண்மனையோட வாரிசு, அந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் எங்கேயோ போய்க்குங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு எந்த பதிலும் சொல்லாமல் காணி ஆலிவரை கூப்பிட்டுட்டு போகிறா. இதோட இந்த படமும் முடியுது. நான் இந்த படத்தை பற்றி வேறு சில தகவல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வெர்ஷனாக எடுத்திருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ரஷ்யா அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வெர்ஷனாக இந்த படத்தை பற்றி எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1981 சில்வியா கிறிஸ்டல் அப்படின்னு அந்த காலத்து கவர்ச்சி கண்ணி காணியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவை காட்சிகள் இருக்கும். அப்பட்டமாக எல்லாத்தையும் காமிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஞ்சு படம், அதோட டீட்டெயில்ஸ் என்னால் கேதர் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 2015 இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது யூகே தயாரித்த படம். இந்த படத்துலையும் நிறையா கலவை காட்சிகள் உண்டு, பிறந்தமேனி காட்சிகளும் உண்டு. இதுக்கப்புறமா திரும்பவும் 2022 அமெரிக்கா இதே கதையை ஒரு எரோட்டிக் த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. அந்த படம் நெட்டில் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த வருஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. டைம் கிடைக்கும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.